சூர்யாவோட கெரியர்லயே ரெட்ரோ படம் ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து முரட்டுத்தனமா இருக்க பாரிவேலனோட வாழ்க்கையில லவ் சாப்டர் ஓபன் பண்றாங்க ருக்மணி. அப்பதான் கப்புள்ஸுக்கு ஃபேவரட்டான நம்ம கன்னிமா சாங்கும் வரும். ஒரு கட்டத்துல அப்பாக்கும் மகனுக்கும் சண்டை வரும்போது பாரியோட முரட்டுத்தனமும் கோபமும் பிடிக்காம ருக்மணி அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு சில காரணங்களுக்காக ஜெயிலுக்கு போற பாரி சோகத்துல ருக்மணி நினைச்சு ஃபீல் பண்றப்பதான் வரும் நம்ம லவ் ஃபெயிலியர்ஸ் கொண்டாடுற கண்ணாடி பூவே சாங். பாரியோட கோபம் ஜெயிக்குதா ருக்மணியோட அன்பு ஜெயிக்குதா அப்படின்றத இந்த ரெட்ரோ படத்தோட ஒன் லைன் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. ஆட்சி அதிகாரத்தை கைக்குள்ள வச்சிருக்க சர்வாதிக்கத்திற்கும் சராசரி வாழ்க்கையை வாழ முடியாம தவிக்கிற ஒரு மக்கள் கூட்டத்திற்கும் நடக்கிற போர் தான் இந்த ரெட்ரோ படத்தோட ஒன் லைன் நான் சொல்லுவேன். இந்த லைன் டெவலப் ஆகிற இடத்துல தான் நம்மள மாதிரி சிங்கிள்ஸோட ஃபேவரட்டான சாங் தி ஒன்னும் வருது. இந்த படத்துல சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ், கருணாகரன், நாசர், ஜெயராம், வித்யாசங்கர் நீலமேகம், பிரேம், டைரக்டர் தமிழ்னு நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இது இல்லாம இன்னும் நிறைய பேரும் படத்துல இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணிருக்காங்க. படத்துல மியூசிக் சந்தோஷ் நாராயணன் மிரட்டி இருக்காருன்னு தான் சொல்லலாம். ஸோ பிஜிஎம்ல இருந்து சாங்ஸ்ல இருந்து எல்லாமே வேற லெவல். எல்லாருமே தியேட்டர்ல ரீல்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவுடைய சினிமாட்டோகிராஃபியும் ஷஃபீக் முகமது அலியுடைய எடிட்டிங்கும் வேற லெவல்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்துல முக்கியமான விஷயமா நான் நோட் பண்ணது காஸ்டியூம்ஸ் தான். காஸ்டியூம்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அதை பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம பிரவீன் ராஜ் ஆனந்த் தான் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது 2D என்டர்டைன்மெண்ட்டும் ஸ்டோன் பெஞ்சும் தான். மொத்தத்தில் ரெட்ரோ படம் மூலமா கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்ல வராரு நான் புரிஞ்சுக்கிட்டது, வன்முறை எதுக்குமே தீர்வாகாது, அமைதியும் அன்பும் தான் எல்லாத்துக்கும் தீர்வாகும்னு சொல்றாரு. கார்த்திக் சுப்ராஜ் தலைவரோட தீவிரமான ஃபேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதோட ரெஃபரன்ஸா தான் இந்த படத்துல ரெண்டு விஷயங்களை யூஸ் பண்ணிருக்காரு. அது என்னன்னு நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. மொத்தத்தில் ரெட்ரோ சூர்யா அண்ட் கார்த்திக் சுப்ராஜோட காம்போல உருவான ஒரு கலர்ஃபுல் படம்னு நான் சொல்லுவேன்.